என்ன ஜனம். நல்ல வேலை அந்த போலீஸ்கார் வந்தாரு. இல்லன்னா அந்த கூட்டத்துல நகைய பறி கொடுத்தாலும் கொடுத்திருந்திருப்பேன். ஐயோ ஐயோ என் நகை, ஐயோ என் நகை, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என் நகை போச்சு. ஐயோ ஐயோ என் நகை. ஐயோ என்னமாச்சு? என்னாச்சு? பாருங்கம்மா, தங்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு கல்லு மண்ணு வச்சு மடிச்சு கொடுத்திருக்கானுங்க. எங்க நடந்தது? கோயிலுக்கு போகும்போது. ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன்? என்னாச்சு சொல்லுமா? போலீஸ்காரன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாமா. இப்போ இந்த சம்பவத்தை பார்ப்போம். நம்ம கிட்ட பணமோ நகையோ இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட திருட தன்னை ஒரு நல்லவன் மாதிரியும் நம்ம மேல பெருசான அக்கறை காட்டுற மாதிரியும் நடிச்சு நம்ம கிட்ட தேவையில்லாத பொய்ய சொல்லி பயமுறுத்தி நம்மள வேற பக்கம் பார்க்க சொல்லி நம்ம நகையை திருடிடுறோம். இப்படித்தான் இந்த அம்மா அவங்களோட நகையை பறி கொடுத்திருக்காங்க. இன்னொரு சம்பவமும் பார்ப்போம். நின்று பணம் எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுப்பா. சார் என்ன காக்கா எச்சம் போட்டிருக்கு சார். என்ன எச்சமா? எச்சம் தான் சார். ஐயோ சை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஓகே சார், நான் ஹெல்ப் பண்றேன். டோன்ட் வரி. நல்ல வேலை சார், உங்களுக்கு நல்ல மனசு. மூணாவது மனுஷனா இருந்தாலும் இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்களா சார்? பரவாயில்ல சார், இதுல என்ன இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப். போதும் சார், போதும். ஓகே, தொடச்சாச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. பரவாயில்ல, நான் வரேன். ஐயோ என் பேக், என் பேக். டேய் டேய் எங்கடா வர? டேய் 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 என்னடா? டேய் என்னடா? டேய் ஐயோ பிடிங்க, திருட திருட, என் பையன் பிடிங்க, ஓடுறா. திருட திருட பிடிங்க. ஐயோ மை காட், மை காட், பணம் போச்சு. பணம் போய் எடுத்துட்டு போயிட்டானே. ஒரு நிமிஷத்துல என்ன ஏமாத்திட்டு போயிட்டானே. பாவி பசங்க உருப்பட மாட்டாங்க. என்ன டைவர்ட் பண்ணி என் பணம் போய் நான் திரும்பி இருக்கிற நேரத்தை அபேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே. நான் வீட்டுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ காக்கா எச்சமிட்டு இருக்கிறதா பொய்ய சொல்லி நம்ம மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சு நம்ம கவனம் செதறும் போது அவங்க திருடர்களே ஒருத்தர் நம்ம பணத்தை அடிச்சிட்டு போறத பாத்தீங்களா? இது கற்பனை சம்பவம் இல்லைங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க தவிர்க்கணும்னா கவனமா இருக்கணும். சார், உங்க கார்ல ரத்தம் சார். ஆமா சார். ரத்தமா? இறங்கி பாருங்க சார். என்ன சார் சொல்றீங்க? ரத்தம் தான். நீங்களே இறங்கி வந்து பார்த்தா உங்களுக்கே தெரிய போகுது. என்ன சார் சொல்றீங்க? பாருங்க. பிளட்டா? ஐயோ, நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம்? அச்சோ, வீட்டுல இருந்து வரும்போது நல்லதா இருந்தது. பாருங்க சார், நான் வீட்டுல இருந்த வண்டி எடுக்கும்போது சுத்தமா தான் சார் இருந்தது. நீங்களே பாத்தீங்கல்ல. இப்படி ஆச்சுன்னு தெரியல சார். என்ன மந்தத்துல வந்தது? ஆச்சரியமா இருக்கு. எதனால இந்த மாதிரி ஆச்சு சார்? சீக்கிரம் தொடங்க சார். வண்டி நிறுத்தலையே. சீக்கிரம் சீக்கிரம். உடைக்கிறது நீங்க வச்சேன். வண்டி ஆயிடுறா. பெட்டி காணும். பெட்டி பெட்டி பெட்டியில இருந்த பணம் என்னாச்சு? ஐயோ, பெட்டியை காணுமே. பெட்டியில இருந்த ரத்தமா வச்ச பணமும் போச்சா? ஐயோ போறாங்க. அவனுங்க பிடிங்க பிடிங்க, யாராவது பிடிங்களே. பேங்க்ல கட்டுறதுக்காக வச்சு அத்தனை பணமும் போச்சே. முதலாளிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, என் மாதிரி சந்தேகப்பட்டு என் மாதிரி போலீஸ்ல கேஸ் கொடுத்துறாங்க. நான் என்ன பண்றது? ஐயோ, இங்கதான் வச்சேன். பின்னாலதான் வச்சேனா? காணுமே, பெட்டியை காணுமே. ஐயோ, பணத்தை அடிச்சுட்டு போயிட்டாடுங்க. உங்க வாகனத்தின் மேல ஏதோ சிகப்பா சாயத்தை ஊற்றி அத ரத்தம்னு உங்களை நம்ப வச்சு நீங்க திகில் அடையும் போது உங்க கவனத்தை திசை திருப்பி அவனுடைய ஆட்களே உங்க பணத்தை திருடலாம். பாத்தீங்களா? நீங்க பார்த்த இந்த சம்பவங்கள்ல பணம் நகை இதெல்லாம் பறி போனதுக்கு யார் காரணம்? காவல்துறையா? இல்ல பொதுமக்களா? இல்ல ஏமாத்தி கொள்ளையடிச்சு போன திருடனா? நிச்சயமா உங்க அஜாக்கிரதையும் அறியாமையும் தான் காரணம். உங்ககிட்ட வெளியிருந்த பொருளோ பணமோ இருந்துச்சுன்னா உங்க கவனம் எல்லாம் அது மேலேதான் இருக்கணும். இந்த படம் உங்களுக்கு ஒரு பாடமா அமையணும்னு சென்னை மாநகர காவல்துறை விரும்புது. அது நிச்சயம் நிறைவேறும்னு நானும் நம்புறேன். நன்றி.